வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுல் மூன் டே ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். மூன் கார்ட்ஸ்லேருந்து 6 கார்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? 3 ப்ரே பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். மனோகாரகன் சந்திர பகவான் அவர்கிட்ட ப்ரே பண்ணி எடுத்திருக்கேன். இது நம்மளோட மனசில் இருக்கிற சில சந்தேகங்களுக்காக எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்கள் மனசில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீடிங் மூலம் கிளியர் ஆகுமான்னு கேட்டால் எஸ், ஓரளவு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இது மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? ஆர்ச்சேஞ்சலோட 2 கார்ட்ஸும் எடுத்திருக்கேன். ஓகேவா? நான் 1 தான் எடுத்தேன், பட் 2 கார்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பொருந்துதான்னு பார்த்துக்கோங்க. சரியா? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரியா? உங்கள் மனசில் சில கேள்விகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, உங்கள் மனசில் ஏதாவது மிராக்கல்ஸ் நடக்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்ற மனசு இயங்கிட்டு இருக்கு. அது உறவு சார்ந்திருக்கலாம், பணம் சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம். மாற்றங்கிறது தானாக வராது. நம்மளா ஒரு முயற்சி பண்ணும்போது தான் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வருது. உங்களோட மனசையும் புத்தியும் தெளிவாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது மூன் கார்ட்லேருந்து வர விஷயங்கள். தூங்கும்போது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது மனசும் எண்ணங்களும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் மனசு ஸ்படிகம் மாதிரி கிளியராக இருக்கா, இல்லை முந்தின நாள் நடந்த சண்டை சச்சரவுகளை ஏதாவது மண்டக்குள்ளே ஓட்டிக்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் கண் விழிக்கும் போது அதே பிரச்சனையும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எப்போதுமே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஓகே, உங்கள் மனசோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்னா அது உங்ககிட்ட இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில நேரங்களில் கற்பனை கேட்டாத சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா, ஒரு 48 ஹவர்ஸில் எனக்கு ஏதாவது ஒரு அதிசயங்கள் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் சந்திர பகவான் சொல்கிற விஷயம் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. 48 மணி நேரத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருமானு கேட்டால் வர சான்சஸ் இல்லை. இப்போ நீங்கள் சில பேர் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சில பேர் வந்து 48 ஹவர்ஸ் ரீடிங் பார்ப்பீங்க. அடுத்த 48 மணி நேரத்தில் என்னமாவது மாற்றங்கள் வருமானா இந்த மாற்றம் வராது. நீங்களே போய் இன்னொரு 48 மணி நேரம் கழிச்சு அதே ரீடிங்கை இன்னொரு வாட்டி போடுவாங்க. நீங்கள் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். ஸோ சந்திர பகவான் கொடுக்குற விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும்னா அதுக்கு உங்களால் தான் மாற்ற முடியும். நீங்கள் போடுற எஃபர்ட்னால தான் ஒரு விஷயங்கள் நடக்கணும்னா கண்டிப்பாக அது அப்படி தான் நடக்கும். ஸோ மேஜிக்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. இந்த பிரபஞ்சமும் தேவதைகளும் உங்களுக்காக நிற்பாங்க. சரியா? உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பட் நடந்து போகிறதோ கடந்து போகிறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் மட்டும்தான் தனியாக பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்கள் வேணும்னா அது நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ மனம் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம், உறவு சார்ந்து இருக்கலாம், பணம் சார்ந்து இருக்கலாம். எதை கரெக்ட் பண்ணால் சரியாகும்னா மனசை கரெக்ட் பண்ணால் சரியாகும். பாசிட்டிவான தாட்ஸ் மேலே கவனம் வைங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தூக்கி தூரமாக போட்டுருங்க. என்ன சொல்கிறோமோ சொல்கிற விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஓகேவா? சில பேர் வந்து சொல்கிறீங்க பட் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறீங்க, ஒரு 2 நாள் செய்கிறது, 3ஆவது நாள் அதை விட்டுறது. இது படிப்பு சார்ந்து இருக்கலாம், வேலை சார்ந்து இருக்கலாம், இல்லை புது முயற்சிகளை எதுலையாவது ஈடுபடும் போது ஒரு அழிப்பும் சலிப்பும் ஏற்பட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணிடுறது. அந்த மாதிரி இல்லாமல் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை முயற்சி பண்ணி பார்க்கணும். தோல்வி இருந்தால் அதில் அனுபவமாக எடுத்துக்கணும். ஸோ எங்கேயுமே நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்குமான்னு கேட்டால் இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதிர்ஷ்டத்தோடு உங்களோட உழைப்பு மட்டும்தான் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கார்ட்ஸ் வருது. ஸோ நம்ம டெரோ ரீடிங் பார்த்துக்கிட்டே இருந்தால் வேலைக்கே ஆகாது. டெரோ ரீடிங் வருது, பார்க்குறோம், அதில் சில விஷயங்கள் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னா அதை எடுத்துக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்தா தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். முக்கியமாக உங்களோட மனசு அது திடமாகவும் நம்பிக்கையாகவும் வச்சுக்கோங்க. பலகீனமாக வச்சுக்காதீங்க. சரியா? உங்கள் மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். ரொம்ப பலகீனமாக இருந்துச்சுன்னா யாராவது ஏதாவது சொல்கிறதையே நம்பிக்கிட்டே இருப்பீங்க. அது வேண்டாம். இந்த நம்பிக்கிட்டே இருக்கிறது கூடாது. நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் வாழ்க்கையை நம்புங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புங்க. அது சூப்பர். மற்றவங்க வந்து உங்களை பூஸ்டப் பண்ணி எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களை தட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் மூன் கார்ட்ஸ்லேருந்து எனர்ஜி வந்திருக்கு. ஸோ நான் இதை கொடுக்குறேன். இது எத்தனை பேருக்கு பொருந்துதோ நீங்கள் எடுத்துக்கலாம், பொருந்தாதவங்க இதை விட்டுடலாம். ஓகேவா? ஏஞ்சல்ஸ் கார்ட்லேருந்து வந்த மெசேஜ். எஸ், நான் சொன்னேன்ல, இப்போ உங்களோட உழைப்பை நம்புங்க. அதிர்ஷ்டம் அது எப்போ வேணால் வரும், எப்போ வேணால் போகும். பட் உழைப்புங்கிறது போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு வெற்றி வரும். அதே மாதிரி தான் ஏதாவது நீங்கள் இப்போ மனசில் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க, அந்த விஷயம் நடக்குமான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக நடக்கும். இப்போ நான் நடக்கும்னு சொன்னேன்ல, இந்த விஷயம் கூட அதிர்ஷ்டத்தினால வந்த விஷயம் கிடையாது. இது பியூர் அண்ட் பியூர் உங்களோட உழைப்புனால வந்த விஷயமா இருக்கும். நீங்கள் சில விஷயத்துக்கு போராடி இருப்பீங்க, உறவு சார்ந்திருக்கலாம், தொழில் சார்ந்திருக்கலாம், வேலை சார்ந்திருக்கலாம். வேலை கிடைச்சிருக்கும் அப்படின்னா உங்களோட உழைப்பின் வழியாக தான் வேலை கிடைச்சிருக்கும். ஒரு உறவில் முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எடுத்த எஃபர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ எது ஒன்றுமே அதிர்ஷ்டம் குருட்டாம்போக்கில் கிடைச்ச விஷயங்கள் கிடையாது. ஸோ எப்போதுமே உங்களோட உழைப்பை நம்புங்க. உங்களுக்கான ஒரு வெற்றி கிடைக்குது, அதுவும்
100% உங்களோட உழைப்புக்காக கிடைக்குது, உங்களோட நேர்மைக்காக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு. உங்களோட ஏஞ்சல்ஸ், எஸ், ட்ரஸ்ட் யுவர் ஏஞ்சல்ஸ். மனப்பூர்வமாக இதயபூர்வமாக ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டீங்க, இது எனக்கு நடக்கணும்னா அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டயோ ஏஞ்சல்ஸ்கிட்டயோ கேட்குறோம், ப்ரே பண்ணுறோன்னா நடக்குமா நடக்காதா அந்த டவுட்ஸ்லாம் வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல, அவங்க நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த வேலை தானாக நடக்கும் அப்படிங்கிறது ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேலோட கார்ட்ஸில் வந்தது. ஓகேவா? இது எத்தனை பேருக்கு ரெசனேட் ஆகும்னு தெரியல. ஸோ ஆனவங்க எடுத்துக்கோங்க, ஆகாதவங்க விட்டுடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாவ் எ கிரேட் டே. பாய்.